السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு மிக நெருக்கத்திற்குரியவர்களுடைய பிரிவு ஆமுல் ஹுசுன், கவலைக்கிடமான ஒரு ஆண்டு, கவலைக்குரிய ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். இரண்டு நபர்களுடைய பிரிவு. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்தை நோக்கி பயணம். பிறகு தனி நபர்களுக்கும் கோத்திரங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த தாவா போன்ற சம்பவங்களை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 6 நபர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வருகை தந்தார்கள் என்பதை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அஸாத் இப்னு ஸுராரா, அவுஃப் இப்னு ஹாரிஸ், ராஃபி இப்னு மாலிக், குத்பா இப்னு ஆமிர், உக்பா இப்னு ஆமிர், ஜாபிர் இப்னு அப்துல்லா, மொத்தம் 6 நபர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வந்திருந்தார்கள். மினாவில் இருக்கக்கூடிய அக்கபா என்கின்ற இடத்தில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். சந்தித்து அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்து அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு மதீனாவில் சென்று அவர்கள் அழைப்பு பணியை தொடங்கினார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் மதீனாவில் பேசப்பட்டது. இதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்திருந்தார். இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார்கள். நபித்துவத்தினுடைய 11வது ஆண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகி 11 ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 6 வயது இருக்கும் பொழுது திருமணம் முடிக்கிறார்கள். 9 வயது ஆனதற்கு பிறகுதான் அவர்கள் இல்லறத்திற்கு அழைத்துக் கொள்கிறார்கள். அதாவது மதீனாவிற்கு சென்ற முதல் ஆண்டுதான் ஆயிஷா அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்துக் கொண்டார்கள். இதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அதுதான் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணத்திற்கு உடலோடு தான் சென்றார்கள். இதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்து. உடலோடு சென்றார்கள். சிலர் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ரூஹ் மட்டும் தான் போச்சு, அப்படிப்பட்ட சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்கள் இதில் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, உடலோடு சென்றார்கள். எங்கே இருந்து எங்கே சென்றார்கள்? அல்லாஹ் சூரத்துல் பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் இதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அந்த இறைவன் பரிசுத்தமானவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அவன் தான் அழைத்து சென்றான் என்று மிஅராஜை குறிக்கக்கூடிய ஒரே சம்பவம் அந்த சூரத்தில் பனி இஸ்ராயீலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக் என்று சொல்லக்கூடிய குதிரையை விட உயர்ந்த ஒரு பிராணியும் அல்ல, ஒரு வாகனமும் அல்ல, கழுதையை விட சிறியதும் இல்லை, நடுத்தரமான ஒரு வாகனத்தில், புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு. அங்கே சென்று புராக்கை அதனுடைய வாயிலே கட்டிவிட்டு, மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கதவுகளிலே கட்டிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று எல்லா நபிமார்களுக்கும் தொழ வைக்கிறார்கள். தொழ வைப்பதற்கு பிறகு அங்கே இருந்து வானங்களை நோக்கி பயணமானார்கள். இஸ்ரா அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றது இஸ்ரா என்று அழைக்கப்படும். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானங்களை நோக்கி சென்ற அந்த பயணத்திற்கு மிஅராஜ் என்று சொல்லப்படும்.
முதல் வானத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, அனுமதி கேட்கப்படுகிறது. அனுமதி கொடுத்தவுடன் உள்ளே நுழைகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்க்கிறார்கள். அவர்களுடைய வலப்புறத்திலே நல்லோர்களுடைய உயிர் காட்டப்படுகிறது, அவருடைய இடதுபுறத்திலே கெட்டவர்களுடைய உயிர் காட்டப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சலாம் சொல்கிறார்கள். புகாரியில் வரக்கூடிய மிக நீண்ட ஹதீஸ். இரண்டாவது வானத்திற்கு செல்கிறார்கள். அங்கே இரண்டு நபிமார்களை பார்த்தார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் பார்த்தார். அவர்களும் சலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்றார்கள். மூன்றாவது வானத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள். இந்த உலகத்தில் பாதி அளவு கொடுக்கப்பட்ட ஒரு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் சலாம் சொல்லி வரவேற்றார்கள். நான்காவது வானத்தில் இத்ரீஸ், ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அழ ஆரம்பித்திருக்கார். இப்ப ஏன் அழுதார்கள் என்றால், அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் வந்த ஒரு சமூகம் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்குள் முதலில் நுழையும் என்பதை நினைத்து நான் அழுகிறேன். என்னுடைய சமூகத்திற்கு பிறகு அந்த சமூகம், எந்த சமூகம்? நாம் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் தான். நாம் தான் சொர்க்கத்திற்குள் முதல் நுழையக்கூடிய அந்த சமூகம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார். இதை சொல்லி அழுகிறார்கள். இதற்கு பிறகு 7வது வானத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். இந்த 7 வானங்களை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற ஒரு மரத்தை பார்க்கிறாங்க. அதனுடைய பழங்கள் எப்படி இருக்குதா, ஹஜர் நாட்டு பானைகள் போல பெருசா இருக்கு. அதனுடைய இலைகள் யானையினுடைய காதுகளை கொண்டிருந்தது. அந்த மரத்தை சுற்றி தங்கத்திலான வண்ண பூச்சிகள் அதை சுற்றி வந்து கொண்டிருந்தன. இதனால் அந்த மரத்தினுடைய நிறம் மாறிக்கொண்டே இருந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த அந்த காட்சியை சொல்கிறார்கள். அதிலிருந்து தான் 4 நதிகள் தொடங்குகின்றன. அதில் 2 நதிகள் வெளிரங்கமான நதி, ஒன்று நைல் நதி, இன்னொன்று ஃபுராத் நதி. இந்த 2 நதியினுடைய தொடக்கமும் சித்ரத்துல் முன்தஹாவில் தான் ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிற்காலத்தில் இந்த 2 இடங்களிலும் இஸ்லாம் பரவும் என்று சொன்னார்கள். இதற்கு பிறகு பைத்துல் மஅமூர் என்ற ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கே 70,000 மலக்குமார்கள் அந்த பைத்துல் மஅமூருக்குள் நுழைகிறார்கள். ஒரு தடவை 70,000 மலக்குமார்கள் உள்ள போனாங்க அப்படின்னா திருப்பி அதே 70,000 மலக்குமார்கள் திரும்பி போக மாட்டாங்க, இன்னொரு செட்டு உள்ள போகும். அப்ப மலக்குமார்களுடைய எண்ணிக்கை என்ன என்பது நம்ம இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம், எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பார்க்கறாங்க. சொர்க்கத்துல உள்ள அந்த முத்து வளையங்கள், அதே மாதிரி அதனுடைய மண் கஸ்தூரியை போன்றிருந்தது. சொர்க்கத்தினுடைய மண் கஸ்தூரியை போன்றிருந்தது. எழுதுகோள்களுடைய சப்தங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். இதற்கு பிறகுதான் அல்லாஹ்விடம் சென்று சந்தித்து பேசுகிறார்கள். அல்லாஹ் நேரடியா பார்த்தாங்களா அப்படிங்கிறத கருத்து வேறுபாடு இருக்கு. பெரும்பான்மையுடைய அறிஞர்களுடைய கருத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தால் அதை உணர்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய சத்தத்தை கேட்டார்கள், உள்ளத்தால் உணர்ந்தார்கள், ஆனால் பார்க்க முடியவில்லை. யாருக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பு கொடுக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த வாய்ப்பு கொடுக்கல. ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் உன்னை பார்க்க வேண்டும் ரப்பே என்று சொன்ன போது அல்லாஹ் என்ன சொன்னார், இந்த மலைக்கு நீங்கள் வாருங்கள். அந்த மலையின் மீது இறைவனுடைய ஒளிப்பட்டவுடன் அந்த மலை வெடித்து சிதறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வை இந்த உலகத்தில் யாரும் பார்க்கவில்லை என்பது இந்த 2க்குமான சான்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 வேளை தொழுகையை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்து நிறுத்துறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தான்? 50 வக்து தொழுகையை கொடுத்தான், நீங்க போய் குறைச்சிட்டு வாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி போய் அதை 10ஆ குறைச்சிட்டு வராங்க. மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போய் குறைங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மீண்டும் போறாங்க. 3வது முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது, நான் இதற்கு மேல் சென்று இறைவனிடத்தில் கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், இதை கொண்டு நான் பொருந்திக் கொண்டேன் என்று 5 நேர தொழுகையை அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கடமையாக்குகிறார். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொன்னா, நபி அவர்களே, நீங்கள் இந்த உம்மத்திற்கு இலகுவானதை ஆக்கிவிட்டீர்கள், என்னுடைய கட்டளையை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க, என் சமுதாயத்திற்கு இதை இலகுவாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப யோசிச்சு பாருங்க, 50 வக்து தொழுவான நம்ம நிலைமை என்ன? 5 வக்துக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ஃபஜ்ருக்கே நம்ம எந்திரிக்க முடியல. அப்படிங்கும் போது 50 நம்ம நினைச்சு பார்த்தா எவ்வளவு கஷ்டங்கிறத நினைச்சு பார்க்கணும்.
இதற்கு பிறகு நரகத்தை பார்க்கிறார்கள். நரகத்தினுடைய காவலாளி இவர் ஒருபோதும் சிரிப்பதே இல்லை, ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பே இல்லை. அவர்தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம், நரகத்தினுடைய காவலாளி. அதற்கு பிறகு அங்கே சில தண்டனைகளை பார்க்கிறார். இந்த அனாதையினுடைய சொத்தை அபகரித்து தின்பவன், அநியாயமாக பயன்படுத்தியவன், அவனுடைய உதடுகள் ஒட்டகத்தினுடைய உதடுகள் போல் இருக்கு, அவ்வளவு பெருசா. அவனுடைய வாயில நரகத்தினுடைய கங்குகள் தூக்கி வீசப்படுகின்றன, அது அவனுடைய பின்வழியாக வெளியேறி வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி வட்டி வாங்கியவர்கள், அவனுடைய வயிறு கொழுத்து போய், உடம்பு கொழுத்து போய் எந்த குணமும் அவனால் நடந்து திரும்ப முடியாமல் இருந்தார். அந்த நேரத்தில் தான் ஃபிரௌனுடைய குடும்பத்தார்கள் நரகத்திற்கு அழைத்து வரப்படுவாங்க. இவங்க தாண்டிதான் அவங்க போவாங்க. ஒவ்வொரு வாட்டையும் தாண்டி போகும்போதும் இவங்க மிதிச்சுட்டு போவாங்க. இது வட்டி வாங்கியவர்கள். விபச்சாரம் செய்தவர்கள், அவங்களுக்கு முன்னால ஒரு 2 இறைச்சி துண்டு தரும். ஒண்ணு நல்ல இறைச்சி துண்டு, இன்னொரு துர்நாற்றம் வீசக்கூடிய இறைச்சி துண்டு. நல்லதை விட்டு விட்டு அவர்கள் துர்நாற்றம் வீசக்கூடியதையே சாப்பிடுவார்கள். அடுத்ததாக யார் என்றால், பிற ஆண்கள் மூலம் குழந்தையை பெற்றுக் கொண்டு இது என்னுடைய கணவனின் மூலமாக நான் பெற்றது என்று சொல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய மார்பகங்களிலே அவர்கள் கட்டி தொங்க விடப்படுவார்கள். இப்படிப்பட்ட வேதனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பார்த்தார்கள். பார்த்துட்டு அந்த பயணத்தை முடிச்சுட்டு திரும்பும் போது பாத்தீங்கன்னா, மக்காவில் இருந்து வந்த வியாபார கூட்டத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. அந்த வியாபார கூட்டத்துல ஒரு ஒட்டகம் தொலைஞ்சு போயிருக்கு. அந்த ஒட்டகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அங்க இருந்த ஒரு பானையில இருந்து தண்ணி குடிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மக்காவிற்கு வந்து இந்த சம்பவங்களை ஃபுல்லா குறைஷிகள்கிட்ட விவரிக்கிறாங்க. உண்மைய உறக்க சொல்லி குர்ஆன் சொன்னதே என்ன பண்ணாங்க, சூனியம் பொய் பைத்தியம் நிராகரிச்சாங்க. இதை நம்புவாங்களா? அவங்க யாரும் நம்பல. இதை முதலாக நம்பியவர் யார் என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்ன மாத்திரத்திலேயே அதை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால்தான் சித்தீக், உண்மையாளர் என்கின்ற பட்டம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தரப்பட்டது. இப்ப இந்த குறைஷிகள் வந்து நம்பாம இருந்தாங்க. இவங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நம்பல, நான் நடந்த சில விஷயங்களை நான் சொல்றேன், இதை சரியான நீங்க செக் பண்ணிக்கங்க. உங்களுடைய வியாபார கூட்டம் வந்துச்சா, அங்கே ஒரு ஒட்டகம் காணா போச்சா, அதனால கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அங்கே ஒரு பானையில இருந்து தண்ணீரை குடித்ததும் நாதான். இது உண்மையா பொய்யானது நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்ன இதெல்லாம் உண்மையா அவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் என்ன பண்றாங்க, சரி நீங்க போறீங்க பைத்துல் முகத்தஸ், நீங்க போறீங்க பைத்துல் முகத்தஸுடைய அடையாளத்தை சொல்றதை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், பைத்துல் முகத்தஸ் அப்படியே கண்ணுக்கு நேரா ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து காட்டுறான். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க கேட்ட அடையாளங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணல, அதை நம்பிக்கை கொள்ளவில்லை. இதுதான் இஸ்ரா வல் மிஅராஜுடைய சம்பவம். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் 2 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் நடைபெறுகிறது. இந்த ஒப்பந்தம் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மதீனாவில் அமைவதற்கான முதல் விதை. இந்த 2 ஒப்பந்தங்கள் தான். அகபாவினுடைய முதல் ஒப்பந்தம் நடைபெறுகிறது. இது எப்ப நடக்குதுன்னா, ரசூலுல்லாஹ் நபியாக ஆக்கப்பட்டு 12ஆம் ஆண்டில் இது நடக்குது. இங்க யார் அப்படின்னா, மதீனாவில் இருந்து 15 நபர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத் செய்வதற்காக வரும். பைஅத்னா நமக்கு தெரியும், ஒரு ஆட்சியாளருக்கு நம்ம சில வாக்குறுதிகள் கொடுக்கிறது, பைஅத் செய்ய கொடுக்கிறது ஆட்சியாளர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பைஅத் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நபர்கள் வராங்க. அதுல யார் அப்படின்னா, ஏற்கனவே வந்தவர்களில் 5 நபர்களும், 6 பேர் வந்தாங்க இல்லையா, அதுல 5 நபர்களும் கூடுதலாக 7 நபர்களும் வராங்க. அப்ப இந்த 15 நபர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு எதையும் கேட்கக்கூடாது, நீங்க அல்லாஹ்வுக்கு எதையுமே ஷிர்க் வைக்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அதே நேரத்தில் நான் எதை சொல்றனோ அதுக்கு நீங்க மாறு செய்யக்கூடாது என்று நீங்க என்ன பண்ணுங்க, ஒப்பந்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இதை நீங்க ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற நற்கூலிகள் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒப்பந்தத்தை அவங்கள்ட்ட இருந்து வாங்குறாங்க. அவங்களும் ஒப்பந்தம் பண்ணி கொடுக்குறாங்க, உறுதிமொழி எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க மதீனாவுக்கு கிளம்புறாங்க. கிளம்பும் போது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இஸ்லாமிய அழைப்பாளரை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, மக்கால. அந்த இஸ்லாமிய அழைப்பாளர் யார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்,
ஒரு செல்வ சீமானாக வாழ்ந்தவர், அத்தர் வியாபாரியினுடைய மகன் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு முதல் தாயியாக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். முஸாப் இப்னு உமைர் அவர்கள் மதீனாவில் சென்று பல வீட்டிற்குள் இஸ்லாத்தை புகுத்தி விட்டார். அவ்வளவு பெரிய ஒரு தாவாவுடைய களத்தை எடுத்தவர் முஸாப் இப்னு உமைர். இவருக்கு யார் உறுதுணையா இருந்தார் அப்படின்னா அஸாத் இப்னு சுராரா. இவர் அந்த முதல் அக்கபாவுடைய ஒப்பந்தத்துல வந்திருந்தார். இவருடைய வீட்டுல தங்கி மதீனாவுல பெரிய லெவல்ல தாவாவை செய்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே மதீனா இஸ்லாமிய நகரமாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தூய்மையான அந்த பணியை செய்தவர் இவர். இதுல ஒரு சின்ன இவருடைய தாவாவுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு முறை அஸாத் இப்னு சுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரெண்டு கோத்திரத்துக்கு தாவா செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. கிளம்பி போய் ஒரு கிணத்துக்கு அருகாமையில உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களை சுத்தி பல முஸ்லிம்கள் இருக்காங்க. இது யாருக்கு தெரியுது அப்படின்னா, மதீனாவில் இருந்த ஒரு ரெண்டு கோத்திரம். அந்த ரெண்டு கோத்திரத்துடைய தலைவர் யார் அப்படின்னா உஸைத் இப்னு ஹுதைர், அதே நேரத்தில் ஸஅத் பின் முஆத். இந்த இருவரும் அந்த கோத்திரத்தினுடைய தலைவர்களாக இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, இங்க உட்கார்ந்து இருக்காங்கன்ற செய்தி தெரிஞ்ச உடனே ஸஅத் பின் முஆத் என்ன பண்றாங்கன்னா உஸைத் கிட்ட சொல்றாங்க, உஸைத் நீங்க அவங்களை போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க, அவர்கள் எளியோர்களை ஏமாற்றக்கூடியவர்கள், அவர்கிட்ட போய் நீங்க ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அவர் போறாரு, உஸைத் இப்னு ஹுதைர் அந்த கூட்டத்துக்கு போறாரு. போய் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன், நீங்க பண்ற வேலை சரியில்லை அப்படின்னு உடனே முஸாப் இப்னு உமைர் சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, வந்து உட்காரு, நான் சில விஷயங்களை சொல்றேன், காது கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சா ஏத்துக்கங்க, பிடிக்கலன்னா பிரச்சனை இல்லை, நாங்க விலகிடுவோம். அப்படியா, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு உடனே கீழே உட்கார்ந்து கேட்கிறாரு. முஸாப் இப்னு உமைர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தாவாவுடைய அந்த விஷயங்கள், குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஓதி காட்டி அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு முகம் இன்னொருத்தர் வருவார், அவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இது சொல்லுங்க, அவருக்குன்னு ஒரு குழு இருக்கு, அவருக்குன்னு ஒரு கோத்திரம் இருக்கு, இவர் ஏற்றுக்கிட்டா அந்த முழு கோத்திரமும் என்ன முடியும், இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, நீங்க அவருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி வராரு. திரும்பி வரும்போது அவருடைய முகத்துல ஒரு மாற்றம் தெரியுது. இதை யார் கவனிச்சிட்டாங்கன்னா ஸஅத் பின் முஆத் கவனிச்சிட்டாங்க. இவருடைய முகத்துல ஒரு மாற்றம் இருக்கு, போகும்போது இருந்த முகம் இது கிடையாது அப்படின்னு உடனே வந்தவனே கேட்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு. உடனே நீங்க சொல்ற மாதிரிலாம் அவங்க ரொம்ப பயங்கரமான ஆளுநர் கிடையாது, அவங்க நல்லதுதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. யார? ஸஅத் பின் முஆத அனுப்பி வைக்கிறாரு. ஸஅத் பின் முஆத் அவங்க எப்படி அனுப்பி வைக்கிறாங்கன்னா, உங்களுடைய உறவினர் அஸாத் இப்னு சுராரா, இவங்க யார் அப்படின்னா இவருடைய உறவினர், உங்களுடைய உறவினரை யாரோ வந்து கொல்றதுக்கு திட்டம் தீட்டுறாங்க, ஆனா நீங்க என்னன்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி இவரை சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறார். இவர் அங்க போய் என்ன பண்றாரு, கேட்ட உடனே முஸாப் இப்னு உமைர்ட்ட இவர் எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லிட்டார், இப்படி ஒருத்தர் வருவாரு, அவர் உட்கார வச்சு நீங்க பேச வைக்கின்றத முன்னாடியே சொன்னதால முஸாப் இப்னு உமைர் ஏற்கனவே உஸைத் கிட்ட என்ன சொன்னாரோ அதே விஷயங்களை ஸஅத் பின் முஆத் சொல்றாங்க. ஸஅத் பின் முஆத் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டு அவருடைய கோத்திரத்துக்கு போய் மக்களை பார்த்து கேட்கிறாங்க, நான் எப்படிப்பட்ட தலைவர் உங்களுக்கு? அப்ப மக்கள் சொன்னாங்க, நீங்க ரொம்ப நேர்மையானவர், எங்களிடத்தில் மிக வீரமிக்கவர், ஞானம் மிக்கவர், அப்படின்னா அல்லாஹையும் ரசூலையும் நீங்கள் நேசிக்காதவரை நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு போயிட்டாங்க. அப்ப அந்த கூட்டத்துல எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஒருவரை தவிர. அந்த ஒருவர் யாருன்னு அப்ப சொல்லல, அவர் கேள்வியா வச்சிருக்கோம், அதனால வந்து அதை பின்னாடி நம்ம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப இது ஒரு மிகப்பெரிய வெற்றி மதீனால. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி ஒரு சிறப்பு என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸஅதினுடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது, அப்படிப்பட்ட ஒரு நபி தோழர். இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி ஸஅத் இப்னு முஆத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70000 மலக்குகள் அவருடைய ஜனாஸாவை கலந்து கொண்டுள்ளார்கள். அப்படி அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபி தோழர். அப்ப இந்த ஒரு செய்தி மதீனாவுல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது என்கின்ற வெற்றிய முஸாப் இப்னு உமைர் மக்காவுக்கு திரும்பி சென்று ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்க்கு அப்பதான் ஒரு பெரும் மூச்சு வருது. இதற்கு பிறகுதான் இரண்டாவது அக்கபாவுடைய இரண்டாவது ஒப்பந்தம் ஏற்படுகிறது.
இந்த இரண்டாவது ஒப்பந்தம் ரசூலுல்லாஹ்வுடைய 13ஆம் ஆண்டு, நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு. இந்த 13ஆம் ஆண்டு ஹஜ்ஜுடைய காலம் வரும். ஹஜ்ஜுடைய காலம் வந்து மதீனால இருந்து முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் சேர்ந்து 70க்கும் மேற்பட்ட அந்த மக்கள் மக்காவுக்கு வராங்க. வந்து அவங்களுடைய அந்த டென்ட்ல, அந்த கூரையில அவங்க வந்து தங்கி இருக்காங்க. தங்கி இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலம் வந்து என்ன பண்ணுவாங்க, படிச்சிருக்கோம். வெளியில போய் ஒவ்வொரு சந்தையிலும் போய் ரசூலுல்லாஹ் தாவா செய்வாங்க. அப்ப இந்த மக்களையும் சந்திக்க போறாங்க. சந்திக்க போகும்போது நள்ளிரவு நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நள்ளிரவு ஏற்பட்ட உடனே இந்த கூட்டம் போறாங்க. 73 பெண்கள் 2 ஆண்டு நள்ளிரவிலே இந்த கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்கிறது. சந்திக்க போகும்போது என்ன அப்படின்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வராங்க. ஆனா அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, உள்ளத்துல அந்த இஸ்லாத்துக்கான அந்த விருப்பம் இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள. அப்ப ரசூலுல்லாஹோட வராங்க. வந்து என்ன பண்றாங்க, அவங்க பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க ரசூலுல்லாஹ்வை மதீனாக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய உள்ளத்துல ஒரு ஆசை இருந்துச்சு. எப்படின்னா, மக்காக்கு வரும்போது அவங்க பேசிக்கிட்டு தான் வராங்க. இந்த மக்கால வந்து ஒரு நபி இருக்காரா, அவனை போட்டு இந்த மக்கள் ரொம்ப இம்சை பண்றாங்க, இவர் நம்ம கூட்டிட்டு போயிட்டா என்ன அப்படின்னு அவங்க பேசிக்கொண்டாங்க. அதன் மூலமாக மதீனாவிற்கு கூட்டி செல்வதற்கான விருப்பம் தென்பட்டது. அப்ப அப்பாஸ் சொல்றாங்க, ஹஸ்ரத் கூட்டத்தினரே, நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போன பிரச்சனை இல்லை. அவர் இங்க மக்கால எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் பாதுகாப்பா தான் இருக்காரு. எங்க குடும்பம் அவங்களை பாதுகாக்கு. அதனால நீங்க அங்க கூட்டிட்டு போறீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். நீங்கள் யாரையெல்லாம் உறவினர்களாக ஆக்குவீர்களோ அவர்கள் எல்லாம் எதிரிகளாக மாறுவார்கள். பல பேரை நீங்க போர் செய்யணும். உங்களுடைய குடும்பத்தை இழக்க நேரிடும், உங்களுடைய செல்வத்தை இழக்க நேரிடும். இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். கூட்டிட்டு போயிட்டு உங்களால பாதுகாக்காம நீங்க கை விடுறதுக்கு பதிலா அப்படி உங்களுக்கு உண்மையே நம்பிக்கை இல்ல, ரசூலுல்லாஹ் பாதுகாக்க முடியாதுனால அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லைன்னா இங்கே கொண்டு போயிருங்க. அதனால நீங்க யோசிச்சு என்ன பண்ணுங்க, முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உரையாடல் பண்றாங்க, தொடங்குறாங்க. அந்த கூட்டத்தில இருந்து காப் அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க பேசுறது போதும், ரசூலுல்லாஹ் பேச சொல்லுங்க. அப்பாஸ் பேசுறது ஓகே, ஏன்னா நாங்க எதிர்பார்க்கறது யார்கிட்ட இருந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறோம், அவரை பேச சொல்லுங்க. அப்ப நபியை நீங்கள் பேசுங்கன்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பைஅத்துகளை நீங்கள் செய்யணும். என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதல், இன்பத்திலும் துன்பத்திலும் என்ன பண்ணணும், கட்டுப்படும். எல்லா நேரத்திலும் இத்தாஅத் எனக்கு கட்டுப்படும். இரண்டாவது, வசதி இருந்தாலும் வசதி இல்லாவிட்டாலும், காசு வந்தாலும் காசு இல்லாவிட்டாலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் செவி சாய்க்க வேண்டும். அதே நேரத்துல அல்லாஹ்வுக்காக எப்படிப்பட்ட தியாகத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். உடலாலோ பொருளாலோ மனதாலோ எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே மாதிரி நிச்சயமா உங்களுக்கு விமர்சனம் வரும். இந்த மக்கள் உங்களை பழிப்பார்கள். அப்படி பழிக்கும் பொழுது அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக் கூடாது. நம்ம நோக்கம் சொர்க்கம் தான் நம்முடைய நோக்கம், இந்த உலகம் அல்ல. அப்ப ஐந்தாவது, ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, சண்டையிடுதலோ மற்றவங்க எதிர்க்கிறதோ கூடாது. உலகத்தினுடைய எந்த ஆதாயமும் உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, மனசுல இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் உங்ககிட்ட வந்துட்டேன்னா, நான் மதீனாவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா, உங்களுடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ அது மாதிரி நீங்க என்ன பாதுகாக்கணும். இது எல்லாத்துக்கும் நீங்க என்ன செய்யணும், பையத் செய்து தரணும். அப்படின்ற உடனே பராஹா பின் மஹ்மூத் அப்படின்ற ஒருவர் முதல்ல என்ன செய்ய பண்றாரு, ரசூலுல்லாஹ்க்கு பையத் செய்து தராரு. செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அபுல் ஹைசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. இப்ப யூதர்களுக்கும் எங்களுக்கும் சில ஒப்பந்தங்கள் இருக்கு, உறவுகள் இருக்கு. அந்த உறவுகளை நம்ம முடிக்க தயார். நாளைக்கு நீங்க மதீனாவுக்கு வந்து நீங்க யாரை எதிர்க்கிறீங்களோ அவங்களோட சண்டை போட்டு அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்களோட போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சண்டை போட்டு வெற்றி ஆனதுக்கு அப்புறம் நீங்க மக்காவாசியோட சேர்ந்துட்டீங்களா திருப்பி அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களது உயிர் எனது உயிர், உங்களது அழிவு என்னுடைய அழிவு, நான் எப்போதும் அன்சாரியின் பக்கம் தான் அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னதற்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பின் விளைவுகளை வந்து உடன்படிக்கை செஞ்சா என்ன நடக்குங்கிறது திருப்பி ஒரு பெரிய லிஸ்டா போடுறாங்க. என்ன நடக்குங்கிறது திருப்பி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சிலர் எந்திரிச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த குரூப்ல இருந்து சில தலைவர்கள் எந்திரிச்சு, திருப்பி நீங்க எல்லாம் யோசிக்கல, நீங்க யாரை கூட்டிட்டு போறீங்கன்றத திருப்பி ஒரு முறை என்ன பண்ணீங்க யோசிக்கலன்னு சொல்லி அஸாத் இப்னு ஸுராரா திருப்பி எந்திரிச்சு மக்களுக்கு சொல்றாங்க.
உங்களை கூட்டிட்டு போறதுனால என்னென்ன விளைவுகள் இருக்குங்கிறத மனசுல வாங்கிக்கிட்டு நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு உடனே எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு 73 நபர்கள் என்ன பண்ணிடுறாங்க, பைய செய்து கொடுத்துடுறாங்க. 2 பெண்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கையை தொடாதவாறு என்ன பண்றாங்க, பைய செய்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு பெண்ணுடைய கையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்டதில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒரு 12 தலைவர்களை நியமிக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு 12 தலைவர்கள் நியமிச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 12 தலைவர்கள் எப்படி ஈசா நபிக்கு ஹவாரியூன் 12 பேர் இருந்தாங்களோ அது மாதிரி இந்த 12 பேர் உங்களுக்கு அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பிறகு ஷைத்தான் கூச்சலிடுகிறான். இரவுடைய நேரத்துல ஷைத்தான் என்ன பண்றான், இதை செவியேற்றுக் கொண்டு அந்த நேரத்துல என்ன பண்றான், ஷைத்தான் சத்தம் பெறுறான். குறைஷிகளே இங்க பாருங்க, இரவு நேரத்துல உங்களோடு போர் தொடுப்பதற்கு இங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஷைத்தான் கூச்சலிடுகிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது இந்த கனவாளியுடைய ஷைத்தான், இவன் தான் கூச்சலிடுகிறான். ஷைத்தானே உன்னுடைய கதை இன்னும் சிறிது நேரத்தில் முடிவுக்கு வரும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சுட்டு நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் அனுப்பிடுறான். காலையில என்ன ஆகும் அப்படின்னா, குறைஷிகளுக்கு எப்படியோ இந்த செய்தி காதுல போயிருக்கு. அவங்கள்ட்ட இருந்து மறைக்கிறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இரவுல வச்சாங்க. ஆனா எப்படியோ அவங்க காதுக்கு போனாலுமே அது உறுதி செய்யப்பட்ட தகவலா இல்லை, கன்ஃபார்மா நியூஸ் போன. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், இவன் தான் மதீனால உள்ள முஸ்லிம்களுக்கு அப்ப தலைவர். பின்னாடி என்ன ஆயிட்டான், முனாஃபிக்குடைய தலைவரா மாறினான். அப்ப அவன் தலைவரா இருக்கான். இவன்கிட்ட போய் குறைஷிகள் விசாரிக்கும் போது இவன் சொல்றான், மதீனா வாசிகள் அப்படி கிடையாது, என்கிட்ட கேட்காம என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா பொய்யான செய்தியா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இருந்தாலும் குறைஷிகளுக்கு மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில இந்த செய்தி உண்மைதான், நைட் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்துட்டு மதீனாவாசிகள் மதீனா கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ள ஹஜ்ஜுடைய காலம் முடிஞ்சு கிளம்பிடுறாங்க. கிளம்பி என்ன பண்றாங்க, இந்த குறைஷிகள் என்ன பண்றாங்க, குதிரை வீரர்கள் எல்லாரும் குதிரையை எடுத்துட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணிடணும், அவங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி விரட்டி போறாங்க. ஆனா எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, 2 பேர் மட்டும் மாத்திக்கிறாங்க. முன்திர் இப்னு அம்ர், அதே போன்று ஸஅத் இப்னு உபாதா, இந்த 2 பேர் மட்டும் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. கடைசியில முன்திர் இப்னு அம்ர் அவங்க என்ன பண்றாங்கன்னா, குறைஷிகள் அவருடைய தலையை கழுத்தோடு கட்டி முடியை பிடிச்சு என்ன பண்றாங்க, மக்காவுக்கு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்த உடனே அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, புத்தைப் இப்னு அதி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இவரு ரசூலுல்லாஹ்க்கு பல இடங்கள்ல உதவி செஞ்சாரு. இந்த முத்தைப் இப்னு அதி என்ன பண்றாரு, அவன் இவனை காப்பாத்தி ரிலீஸ் பண்ணி அனுப்பி வச்சிருக்காரு. ஏன் ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னா, மக்கால இருந்து போகக்கூடிய வியாபார கூட்டம் மதீனாவை தாண்டி தான் போகும். எந்த வியாபார கூட்டம் போனாலும் மதீனாவுல சென்டர் பாயிண்ட், அதை தாண்டிதான் எல்லாரும் போய் ஆகும். அப்ப இவர் இவங்களுடைய பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருந்தது. அதனால இவங்களை என்ன பண்ணிடுறாங்க, நீங்க ரிலீஸ் பண்ணிருங்க சொல்லி ஸஅத் இப்னு உபாதா என்ன பண்ணிடுறாங்க, ரிலீஸ் பண்ணிடுறாங்க. முன்திர் இப்னு அம்ர் தப்பிச்சிடுறாரு எப்படியும். ஆனா இவர் மாட்டிக்கிறார். இவர் ரிலீஸ் பண்ணி விட்ட உடனே இவரும் மதீனாவிற்கு சென்று சேர்ந்து விடுகிறார். இதற்கு பிறகுதான் ஹிஜ்ரத்தினுடைய துவக்கம் ஆரம்பிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹிஜ்ரத்தினுடைய அந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஹிஜ்ரத்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்விற்காக எம்முடைய பிறந்த ஊர் செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு ஊர்ல போய் குடியேறதுதான் ஹிஜ்ரத்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஹிஜ்ரத்தினுடைய தொடக்கம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் பேரா ஹிஜ்ரத்துக்கு போறாங்க, மொத்தமா கிளம்பாம கொஞ்சம் பேரா போறாங்க. அதுல முதல்ல போனது யார் அப்படின்னா, அபூ சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த தம்பதியினர். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹிஜ்ரத்துக்கு போகணும் கிளம்பும் பொழுது உம்மு சலமாவுடைய குடும்பம் அவங்க பிடிச்சிடறாங்க. நீ எப்படியே கிட்டு போ, அபூ சலமாவே நீ எப்படியே கிட்டு போ, எங்க வீட்டுக்குள்ளே நாங்க அனுப்ப மாட்டோம், நீ எப்படியே போ அப்படின்ற உடனே அபூ சலமா என்ன பண்றாரு, அந்த அவருடைய குழந்தைய வாங்கிட்டு போறாரு. அதாவது குழந்தைய இவங்க வாங்கிக்கிறாங்க. அபூ சலமா என்ன பண்றாரு, குழந்தைய கொடுங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிடுறாரு, வாங்கிட்டு மதீனாவுக்கு போயிடுறாரு. ஆனா உம்மு சலமா இங்க இருக்காங்க, மக்காலே இருக்காங்க. தினந்தோறும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு அழுகுறாங்க கனவுல நினைச்சு. ஒவ்வொரு முறையும் மக்காவுக்கு வெளியில கனவு நினைச்சு அழுகுறாங்க. ரொம்ப காலமா அழுகலின் காரணத்தினால இறக்கப்பட்டு என்ன பண்ணாங்க, திரும்பி உம்மு சலமாவும் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்து யார் போனா அப்படின்னா, சுஹைப் இப்னு சினான் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஒரு ரோம் நாட்டை சார்ந்தவர். இவர் மக்கால என்ன பண்றாரு, பெரிய வியாபாரம் செஞ்சு பெரிய செல்வந்தர் ஆயிட்டார். இவர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மக்கள் வாசிகள் இவரை புடிச்சிட்டாங்க. எங்க போற,
மக்கால எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு மதீனா போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டான். புடிச்ச உடனே அவர் கேட்கிறாரு, எதை கொடுத்தா விடுவீங்க? எல்லா செல்வத்தையும் கூட விட்டுருவோம். தன்னுடைய எல்லா செல்வத்தையும் கொடுத்து விட்டு மதீனாக்கு வராது. அதை ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, சுஹைபே, நீங்கள் லாபமான ஒரு வியாபாரத்தை பண்ணிவிட்டீர்கள், ரொம்ப லாபமான வியாபாரம் இது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் எதையும் விடுவது என்பது லாபமான வியாபாரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க. இதற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாம மக்களே இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் அந்த அனுமதி வரல, அல்லாஹ் வந்து கட்டளை வரல. அபூபக்கர் ரலியல்லாஹு கிளம்பும் போது ரசூல் சொல்றாங்க, அபூபக்கரே கொஞ்சம் தாமதிங்க, அல்லாஹ் இன்னும் கட்டளையை எனக்கு கொடுக்கவில்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம்னு சொல்லி சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு போகாம கொஞ்சம் தாமதப்படுத்தி அவங்களுடைய 2 ஒட்டகத்தை நல்லா தீனி போட்டு வளர்க்குறாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நம்ம என்ன பண்ணுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துல நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். 2 நாட்களுக்குள்ள நம்ம இந்த மக்காவுடைய விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்து நம்ம மதீனாவை நோக்கி இன்ஷா அல்லாஹ் நகருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதனுடைய நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாங்க. நேற்றைய தினம் குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட அந்த சஹாபி யார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. பல பேர் கேட்ட அந்த மாத்திரத்தில் சில பேர் ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான், அவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்களோட சிறப்புகள் சில சிறப்புகள், அவங்க ஒரு போர் தளபதியா, ராணுவ தளபதியா இருந்தவங்க, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர். இந்த அளவுனா ஸெய்த் பின் முஹம்மத் என்று அழைக்கப்படும் அளவிற்கு இருந்தவர். அப்புறம் அல்லாஹ் சட்டமா இருந்தா வளர்ப்பு மகன் சொந்த மகனாக ஆக முடியாது அப்படின்னு அந்த சட்டம் இறங்கியதற்கு பிறகுதான் ஸெய்த் பின் முஹம்மது என்று சொல்வதை மாற்றிக் கொண்டார். இப்படி சில சிறப்புகள் இருக்கு அவங்களுக்கு. இது இன்னைக்கான கேள்வி என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த கோத்திரத்துல ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணல, இஸ்லாத்தை ஏத்துக்கல. அவர் யாரு, அவர் எப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு, அவருக்கான சிறப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுங்க, நாளைக்கு கேட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். யார் அப்படின்னா அந்த கோத்திரத்துல ஒருத்தர், ஸஅத் பின் முஆதுடைய அந்த கோத்திரத்துல எல்லாரும் சேர்த்து கொண்டாங்க, ஒரே ஒருத்தரை தவிர. அவர் ஏன் எப்ப ஏத்துக்கிட்டார், எந்த போரும் போது ஏத்துக்கிட்டா, அதே மாதிரி அவருக்குள்ள சிறப்பாக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் தேடிடுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.